அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சையதுனா முஹம்மதி வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆஷூராவுடைய நாள் நம்மை நோக்கி வர இருக்கிறது. முஹர்ரம் 10வது நாள். இந்த முஹர்ரம் 10வது நாளில் வரலாற்றில் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதை பல கிதாபுகளில் பல இமாம்கள் பல அறிவிப்புகளில் தொகுத்திருக்கின்றார்கள். அதிலே ஷிஹாபுத்தீன் கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நவாதிரே கல்யூபியில் ஒரு 50 நிகழ்ச்சியை பதிவு செய்வார்கள். ஒரே ரிவாயத்தில் பதிவு செய்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், ஆஷூரா நாளில் முஹர்ரம் 10வது நாளில் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தது ஆஷூராவுடைய நாள் என்று சொல்லித் தருவார்கள். வானங்களை அல்லாஹ் படைத்தது, பூமியை படைத்தது, லௌஹை படைத்தது, கலமை அல்லாஹ் படைத்தது, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது, மலாய்க்கத்துமார்களை அல்லாஹ் படைத்தது, மலைகளை படைத்தது, சந்திரனை படைத்தது, புறாக்கை படைத்தது, ஹோர்னீன்களை படைத்தது ஆஷூராவுடைய நாளில். இன்னும் சொல்வார்கள், சொர்க்கத்தில் தூபா என்ற ஒரு மரத்தை அல்லாஹ் நட்டியது ஆஷூராவுடைய நாளில். ரஹமத்துகளை அல்லாஹ் பங்கு வைத்தது ஆஷூராவுடைய நாளில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது, 2 பேரையும் சொர்க்கத்திற்குள் நுழைத்தது ஆஷூராவுடைய நாளில். 2 பேருக்கும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌபாவை வழங்கியது ஆஷூராவுடைய நாளில். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், வரஃபஅனாஹு மகானன் அலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் உயர்வான இடத்தில் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்வானே, அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்திய நிகழ்வு முஹர்ரம் 10வது நாளில் நடந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் ஜூதி மலையில் கரை ஒதுங்கியது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌபாவை வழங்கியதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்வானே, அந்த தௌபா வழங்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகையே ஆண்டார்களே, அவர்களுக்கு கொஞ்ச காலம் ஆட்சி அவர்கள் கையை விட்டும் நகர்ந்து திரும்ப ஆட்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆஷூராவுடைய நாளில். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஆஷூராவுடைய அந்த நாளில். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியேறி ஈடேற்றம் பெற்றது ஆஷூராவுடைய நாளில். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு சோதனைகள் அதாபு வந்து தவிர்ந்து போனது. அது தவிர்ந்து போன நாள் ஆஷூராவுடைய நாளில். அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் ஹலீலாக எடுத்துக்கொண்டது ஆஷூராவுடைய நாளில். அவர்களை நெருப்பிலிருந்து பாதுகாத்தது அல்லாஹ் ஆஷூராவுடைய நாளில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்ட ஆரம்பித்த நாள் ஆஷூராவுடைய நாள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஆஷூராவுடைய நாளில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஆஷூராவுடைய நாளில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை வழங்கினானே, அது ஆஷூராவுடைய நாளில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்கள் கழித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்டது ஆஷூராவுடைய நாளில். கிணற்றுக்குள் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் வந்தது ஆஷூராவுடைய நாளில். சிறையிலிருந்து வெளியில் வந்தது ஆஷூராவுடைய நாளில். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுலைஹா அம்மையாரை நிக்காஹ் செய்தார்கள் என்பது தஃப்சீர் ரூஹுல் பயானிலும் கஸாலி இமாம் யஹ்யாவிலும் பதிவு செய்வார்கள். ஜுலைஹா அம்மையார் அவர்கள் பின்னால் ஈமானை ஏற்றுக்கொண்டு அவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்தார்கள் என்ற நிகழ்வு தஃப்சீர் ரூஹுல் பயானிலும் அதே போன்று கஸாலி இமாம் யஹ்யாவிலும் பதிவு செய்வார்கள். அந்த நிக்காஹ் நடந்தது ஆஷூராவுடைய நாளில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஆஷூராவுடைய நாளில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டது ஆஷூராவுடைய நாளில். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவை நிக்காஹ் செய்து கொண்டது ஆஷூராவுடைய நாளில். மதீனாவிற்கு அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஆஷூராவுடைய நாளில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் பேசியது ஆஷூராவுடைய நாளில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நைல் நதியில் அவர்களுடைய தாயார் ஒரு பெட்டியில் வைத்து போட்டது ஆஷூராவுடைய நாளில். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளாரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிக்காஹ் முடித்தது ஆஷூராவுடைய நாளில். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் ஆஷூராவுடைய நாளில். அதே போன்று சூனியக்காரர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அற்புதமான முஅஜிஸாவால் வென்றது ஆஷூராவுடைய நாளில். அதுபோன்று அல்லாஹ் ஷம்ஸை சூரியனை படைத்தது ஆஷூராவுடைய நாளில். சந்திரனை படைத்தது, அர்ஷை படைத்தது, குர்சியை படைத்தது. அதுபோன்று அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் நுகல்லிபுஹும் ذات اليمين وذات الشمال
300 வருடம் குகை தோழர்கள் குகையில் தூங்கினார்கள். அவர்களை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நாம் திருப்புவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹ் திருப்புவான் என்று அல்லாமா சமர்கந்தி ரஹ்மவுல்லா தன்னுடைய தஃசீரில் பதிவு செய்வார்கள். அது ஆஷூராவுடைய நாளில் என்று பதிவு செய்வார்கள். ஒன்னு கல்லிபுகும் தாத்தல் எமீன் வதாத்த ஷிமாலி என்று சொல்வார்களே, அதுபோன்று உலகத்தில் முதலாக மழை பெய்ததும் ஆஷூராவுடைய நாளில் தான் என்று அல்லாமா கல்யூபி ரஹ்மவுல்லா அவர்களும் பதிவு செய்த இந்த நிகழ்வுகள், இதில் சில நிகழ்வுகள் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மவுல்லா தன்னுடைய புஸ்தானுல் வாயிலீன் என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள். எனவே ஆஷூராவுடைய நாள் இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க, பெரும்பாலும் நபிமார்களுக்கு வெற்றி கிடைத்த நாள், சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்த நாளாக இருந்தாலும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயமாக கொல்லப்பட்டது, கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே மகத்தான இந்த ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் 10ஆம் நாள் என்பது மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளிகளில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.